Assalamualaikum everyone. Welcome to Taste of Chef's Home. இன்னைக்கு நாம பூரி பாஸ்தா ஏர் ஃப்ரையர்ல பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில், உப்பு, அப்புறம் பாஸ்தா 250 கிராம் போட்டுக்கணும். 10 மினிட்ஸ்க்கு வேக வைக்கணும். அது வேகிற டைமில் நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் புதுசாக சாப் பண்ணிக்கணும். பாஸ்தா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பவுலில் மாட்டிக்கணும். அப்புறம் பக்குடியை தண்ணியில் உப்பு போட்டு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கணும். 2 மினிட்ஸ் அப்புறம் ஒரு பேட்டுக்கு மாட்டிடணும். அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆகணும். சாப் பண்ணி வெங்காயத்தை போட்டு 2 மினிட்ஸ்க்கு வதக்கணும். அப்புறம் 5 பூண்டை பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் பூண்டு போட்டுக்கணும். அப்புறம் டீஸ்பூன் மேனா போட்டுக்கணும். சிம்மில் வச்சு 1 மினிட் வதக்கணும். அப்புறம் 2 கப் பால் ஊற்றிக்கணும். நல்லா சிம்மில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். salt, white pepper, black pepper, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். போட்டு 3 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். ஒரு ஸ்லைஸ் செடார் சீஸ் போட்டுக்கணும். நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி. பேக்கிங் பவுலில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரில் பாஸ்தாவை செட் பண்ணிக்கணும். செகண்ட் லேயரில் பக்குடியை செட் பண்ணிக்கணும். தேர்ட் லேயரில் ஒயிட் சாஸை போட்டுக்கணும். மேலே மொசரல்லா சீஸை நல்லா போட்டுக்கணும். அப்புறம் ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்டுக்கு பேக் பண்ணணும். அப்புறம் எடுத்து பார்த்தா கிரிமியான சீஸி பக்குடி பாஸ்தா ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அடிக்கான கிளிக் பண்ணுங்கள். தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங்.